ஸ்டாகர்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அர்த்தம் எப்படி சொல்லணும்னா டிஸ்கிரிமினேட். டிஸ்கிரிமினேட்னா நிதானிக்கிறது, ஒரு காரியத்தை அளந்து பார்க்கறது, வே பண்ணி பார்க்கறது, அளந்து பார்க்கறது, எது நல்லது எது கெட்டதுன்றத கவனிக்கிறது. டு ஜட்ஜ் அப்படின்னா டிசர்ன், அதாவது நிதானிக்கிறது. டு எஸ்டிமேட், கணக்கு பார்க்கறது. அப்போ ஸ்டாகரிங் எதனால வருது? ஒரு மனுஷன் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். வயசு என்ன ஆகுது, எந்த வருஷம் பிறந்தோம், வயசு என்ன ஆகுது, கரெக்டாக எண்ணி சொல்லியான்றான். இருக்குங்க ஒரு 100 இருக்கும், கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா. 99 சார், 99 கணக்கு எனக்கு நல்லா தெரியும். வயசு 99, மனைவிக்கு நான் வயசு 90. கணக்கு போட்டான். கணக்கு போட்டோன்னு அவன் மனசே சொல்லுதான், முடியாது, கஷ்டம். கணக்கு போடுறான். எப்படி தீரும் அது? எப்படி இதுலேருந்து தப்பிப்பேன்? எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேன்? எப்படி இவ்வளோ ஆழமான பிரச்சனையில் இருக்கனே, இவ்வளோ இதில் கடனில் இருக்கனே, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கனே, இவ்வளோ முடியாமல் இருக்கிறனே, எப்படி இதுலேருந்து வெளியே வருவேன்? எப்படி நடக்கும்? கணக்கு போடுறான் பாருங்க. கணக்கு போட்டுட்டு தனக்குள்ளேயே விவாதம் நடக்குது, தர்க்கம் நடக்குது. ஒரு பக்கம் சொல்லுது வந்துடலாம், இன்னொரு பக்கம் சொல்லுது முடியவே முடியாது, ரொம்ப டூ மச்சுன்னு உள்ள சொல்லுது. அதுதான் ஸ்டாகரிங். முன்னையும் பின்னையும் போகிறது, அங்கேயும் இங்கேயும் போகிறது. யாக்கோபில் சொல்லியிருக்கு இல்லையா, நிலையற்றவனாக இருக்கிறது. கடல் அலை போல போகிறதும் வர்றதுமா இருக்கு அலை, அந்த மாதிரி கடல் அலை போல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நிலையற்றவனாக இருப்பது விசுவாசத்துக்கு ஆப்போசிட் பாருங்க அது. இப்போ ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனம் அடையலை, அவன் தடுமாறல விசுவாசத்தில், அலமோதல விசுவாசத்தில், நேராக நடக்கிறான். குடிகாரனுக்கும் நிதானமான ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நடக்கிறோம், எங்கே போகிறோன்னு கரெக்டாக தெரியும், அலமோதுறது இல்லை, ரோடை அளக்கிறது இல்லை, கரெக்டாக நடக்கிறோம். போலீஸ்லாம் பிடிச்சாங்கன்னா குடிச்சானான்னு பார்க்குறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அங்கே நிற்க வச்சு இங்கே வான்னுவாங்க, நடந்து காமின்னுவாங்க. அவன் இப்படி நடந்தான்னா கரெக்டாக குடிச்சிருக்கான்னு தெரியும் இல்லைனா, சரி இப்படி நில்லுன்னு போல கூட்டின்னு போய் உட்கார வச்சுருவாங்க. குடிகாரனை கரெக்டாக சொல்லிடலாம், நடையில் தெரிஞ்சிடும். அப்போ விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் எப்படி நடக்கிறாங்க? ஸ்டடியாக நடக்கிறாங்க. இதுதான் நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சூழ்நிலையில் என்ன சொன்னாலும் எனக்கு அது தெரியுது, அதை பார்க்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் பெருசாக கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். நான் அலமோதுவதில்லை, அப்படி இப்படி போவதில்லை.